சீமான் மீது இந்த சமுதாயம் ஒரு கண்ணு வைக்கணும். அதை எல்லாரும் பாத்துக்கோங்க. எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு, இந்த வாசுதேவநல்லூர் மண்ணில இருந்தே நான் சொல்லுதேன், வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமண்ணுக்கு சீமான் வரக்கூடாது. சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டருக்கு, ராமநாதபுரத்துக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்போம். சீமான் எங்க சமூகத்தை சீண்டுறதுக்கும், எங்க சமூகத்தை பத்தி அவதூறா இழிவா பேசுவதற்கும் அரசாங்கம் கண்டிப்பா பழு சொல்லியே தீரணும். இந்த நேரம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. சீமான் போன்ற நபர்களை முக்குளத்தோர் நம்பாதீங்க. சீமான் இயக்கத்தில் இருக்க முக்குளத்தோர் எல்லாருமே நீங்க உஷாராயிக்கோங்க. சீமான் இந்த சமூகத்தை அழிக்க தான் வந்திருக்காப்ல. சீமான் தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ ஜாதி ஜாதின்னு பேச காரணம் என்ன? வாயில வர்றது எல்லாம் ஃப்ராடு. அந்த ஃப்ராடு கரப்பைகளுக்கு நாம தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஊருக்குள்ளேயும் சீமானை விடக்கூடாது. ஏன்னா சீமான் தான் மிக மோசமான விஷக்கிருமி. இந்த விஷக்கிருமியை நம்ம அகற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். விடமண்ட அதாவது தமிழ்நாட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தை எதிர்த்து பேசிட்டு இந்த சமூகத்தில் வரலாற்றை அழிக்கணும். இந்த சமூகத்தை தென்காசி மாவட்டம் மிக சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சமுதாய ஒற்றுமையில எல்லா கிராமங்களும் இன்னைக்கு ஒண்ணா நிக்கி. இன்னைக்கு நாம குரல் கொடுத்தோம்னா ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு ரோட்டுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தேவமாரி நம்ம காப்பாத்தலாம். நம்ம சரி பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் படை தளபதிகளான நீங்க தான் இனிமேல் நான் என்னென்ன பேசுறோம், நான் வலைதளங்கள்ல பேசுறது, யூடியூப்ல பேசுறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். இந்த பிஎம்டியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காண்டி தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காண்டி தான் அனைத்து பகைகளையும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்காண்டி தான் அனைத்து வழக்குகளையும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிறைக்கு செல்றோம். சிவகிரி தாலுகால இருக்கிற செங்கம்மாள் சூளைகளை இந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 2000 சூளை இருக்கும், செங்க சூளை. ஆனா சிவகிரியில பாக்குறது தேவமாறு சூளை. அதை மட்டும் மூட நினைச்சா மத்தியில அதை மட்டும் அதுக்கு மட்டும் ஆப்படிப்பேன்னு சொன்னா பாருங்க. அப்ப என்ன காரணம்? தேவமரம் தோன்றா யாரும் வர மாட்டாங்க. தேவமர தொழில கெடுத்தா யாரும் வர மாட்டாங்க. தேவமரம் அடிச்சா யாரும் வர மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு தேவமரம் அடிக்க சொல்லுங்க, இன்னைக்கு தேவமர தொழில் பண்ண சொல்லுங்க, பிஎம்டி நிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கிடையாது. விடவும் மாட்டேன். அற போராட்டங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். அற போராட்டம்